ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று மகா பிரதோஷம் அன்று வில்வ இலை போதும் பல ஜென்ம பாவம் நீங்கி புண்ணியம் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? இந்த வில்வ இலையை வைத்து என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சனி மகா பிரதோஷம். ஒவ்வொரு மாதமுமே நம்மளுக்கு தேய்பிரை பிரதோஷம், வளர்பிறை பிரதோஷம் அப்படின்றது வரும். இதுல தேய்பிரை பிரதோஷம் அதுவும் சனி மகா பிரதோஷமாக நம்மளுக்கு வருகிறது. மிக மிக அற்புதமான ஒரு நாள். பிரதோஷத்தன்று சிவபெருமானை நாம வழிபாடு செய்தோம் அப்படின்னா முப்பெரு தேவியர்களும் 33 தேவர்களினுடைய ஆசீர்வாதமும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த பிரதோஷ காலம் 4:30 மணியில் இருந்து 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பிரதோஷ காலத்துல நந்தியினுடைய நெற்றி பொட்டில் அந்த 2 கொம்புகளுக்கு நடுவில் சிவன் நடனம் ஆடுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதை காண முப்பெரும் தேவியரும் 33 தேவர்களும் தவம் கிடப்பாங்களா அந்த நடனத்தை பார்க்கறதற்கு. அப்ப நாமளும் அவரை வழிபாடு செய்யும் போது சிவபெருமானினுடைய அருளையும் சேர்த்து அனைத்து தெய்வங்களின் அருளும் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால இந்த பிரதோஷத்தன்று நாம சிவபெருமானை வழிபாடு செய்தோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து விடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படி ஒரு அற்புதமான நாள் தான் இன்று இந்த சனி மகா பிரதோஷம். மற்ற நாட்களில் நீங்க வழிபாடு செய்யாவிட்டாலும் இந்த சனி மகா பிரதோஷத்தன்று நீங்க சிவபெருமானை வழிபாடு செய்வது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். சரி, இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுங்க. இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னா கூட இளநீர் வாங்கி கொடுக்கலாம், பன்னீர் வாங்கி கொடுக்கலாம், சந்தனம் வாங்கி கொடுக்கலாம். இப்படி குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்களை நாம இந்த வெயில் காலத்தில் சிவபெருமானுக்கு வாங்கி கொடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை சிவபெருமான் ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனால உங்களால முடிந்ததை கண்டிப்பா வாங்கி கொடுங்க. நிச்சயம் பால் வாங்கி கொடுங்க. நாம சிவபெருமானுக்கு பால் வாங்கி அபிஷேகம் செய்கிறோம் அப்படின்னாலே நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய வறுமைகள் நீங்கும், தரித்திர நிலைகள் நீங்கும், தீராத நோய்கள் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால கண்டிப்பா எது வாங்கி கொடுக்குறீங்களோ இல்லையோ நிச்சயம் பால் வாங்கி கொடுங்கள். அதற்கப்புறமாக பார்த்தீங்கன்னா, நீங்க சிவ ஆலயங்களுக்கு வில்வ இலை, இப்ப கோயிலுக்கு வெளியிலேயே வில்வ இலை பாக்கெட்டா செஞ்சு விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப வில்வ இலை எங்க இருக்குதுன்னு நம்ம தேடி போய் பறிச்சுட்டு அதை செய்யணுங்கிற ஒரு கஷ்டம் கிடையாது. வெளியிலேயே விற்கிது, 10 ரூபாய் 20 ரூபாய் பாக்கெட் அப்படின்னு விற்கிது. நீங்க அதை கூட வாங்கி கொண்டு போய் நீங்க சிவன் ஆலயங்களுக்கு கொடுக்கலாம். கொடுத்துட்டு நீங்க பிரசாதமாக கொஞ்சம் வில்வ இலைய கேட்டு அங்க குருக்கள்கிட்ட கேட்டு நீங்க வாங்கிட்டு அந்த வில்வ இலைய என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த வில்வ இலைய கொஞ்சமா எடுத்து உங்களுடைய வலது கையில வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓம் நம சிவாய சிவாய நம, ஓம் நம சிவாய சிவாய நம அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லிட்டு இந்த வில்வ இலைய ஒரு நல்ல கவர்ல போட்டு அதை நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிடுங்க. அதை வைக்கிறதுக்கு முன்னாடி சிவபெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு, எங்க வீட்டுல என்றென்றைக்கும் செல்வம் நிறைந்து இருக்கணும், பண தேவைகள் எங்களுக்கு பூர்த்தியாகணும், பண பற்றாக்குறையே ஏற்படக்கூடாது அப்படின்னு நீங்க சிவபெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த வில்வ இலைய நீங்க எங்க பணம் வச்சு எடுத்து புழங்குவீங்களோ அந்த இடத்துல வச்சிடுங்க. இப்படி செய்வதன் மூலமாக நம்ம வீட்டுல என்றென்றைக்கும் பண பற்றாக்குறையே ஏற்படாது. இது கோவில்களுக்கு சென்று நீங்க அங்க கொடுக்கக்கூடிய வில்வ இலைகளை வாங்கிட்டு செய்யலாம். இப்ப நாங்க வீட்டுல வழிபாடு செய்யறோங்க, சிவலிங்கம் நாங்க வச்சிருக்கிறோம், அதுக்கு அபிஷேகம் பண்ணி நாங்க வீட்டுல வில்வ இலையில அர்ச்சனை செய்யறோம் அப்படின்னா நீங்க வீட்டுல
அர்ச்சனை செய்யக்கூடிய அந்த வில்வ இலைய கையில வச்சுக்கிட்டு அதே மாதிரி இந்த ஓம் நம சிவாய சிவாய நம அப்படின்ற மந்திரத்தை 108 முறை சொல்லிட்டு ஒரு கவர்ல போட்டு அதை பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிடுங்க. அது காஞ்சு போனா கூட பிரச்சனை இல்லை, அதனுடைய வீரியம் கண்டிப்பா இருக்கும். அதனால காஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க தூக்கி எல்லாம் போட வேண்டாம். அது ஒரு 3 மாசத்துக்கு இருக்கும். அதற்கப்புறமாக இதை நீங்க ஓடுகிற நீர்களில் விட்டுடுங்க. திரும்பவும் இதே மாதிரி ஒரு பிரதோஷ தினத்தன்று சிவபெருமானை வழிபாடு செய்துட்டு அதே மாதிரியே வில்வ இலை எடுத்துட்டு செய்து கொள்ளலாம். இவ்வாறு செய்வதன் மூலமாக நம்மளுக்கு சிவபெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவ ஆலயங்களுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க வெளியில நிறைய பேர் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அன்னதானம் செய்வது மிகச் சிறப்பு. இது வெயில் காலம். நீர்மோர் நீங்க தண்ணீர், மோர், ஜூஸ் இது மாதிரி பக்தர்களுக்கு கொடுப்பது மிக ஒரு நற்பலன்களை உங்களுக்கு தரும். கொடை இல்லாதவர்களுக்கு கொடை வாங்கி கொடுங்க, விசிறிகள் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை ஏற்படுத்தும். இவ்வாறு சிவபெருமானை நினைத்து இன்று மகா பிரதோஷத்தன்று வழிபாடு செய்து இந்த வில்வ இலையை இதே மாதிரி செஞ்சு நீங்க பாருங்க, கை மேல உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.